அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம இன்னும் எந்த கருத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் யூடியூப் எப்படி தொடங்கினேன் அப்படின்ற விஷயத்த உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நிறைய பேர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக இந்த பதிவுங்க. நான் 2022 வருஷம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு நான் வெளியே சேர் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேங்க. அப்போது வானத்தை நோக்கி நான் பார்த்து பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு பலம் இருந்துச்சு. நான் எல்லா இடத்துக்கும் நடந்து போய் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் அந்த மாதிரி ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே. என்னால் சரியாக நடக்க முடியலையே. நான் எப்படி ஊழியம் செய்வேன்? இவ்வளோ சத்தியம் எனக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறீங்களே, திடீர்னு நான் மறிச்சிட்டேனாக்கா இந்த சத்தியமெல்லாம் என்னோடது தானே போய் மறைஞ்சிடும். அதனால் இன்னும் பிரயோஜனம் ஆண்டவரே. எனக்கு அந்த ஒரு தாளந்து பெற்றவன் அந்த கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போய் பதிச்சு வச்சா பார்த்தீங்களா, அந்த ஞாபகம் வருது. நீங்கள் என்னை கேள்வி கேட்பீங்களா ஆண்டவரே? அப்போ நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னால் முடியலையே அப்படின்னு நான் வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? நீ யூடியூப் தொடங்கி அதில் பேசுனாரு. அப்புறம் அந்த வார்த்தை வந்த உடனே நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். ஆண்டவர் பேச சொல்கிறாரு யூடியூப்பில் அப்படின்னு இதை மனசுலே வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த வார்த்தையில் எங்கள் பையன்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரிப்பா யூடியூப் தொடங்கணும், அது எப்படி தொடங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு எங்கள் பையன்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்கு எங்கள் பையன் என்ன தெரியுமா சொன்னான்? பெரியவன்மா, உனக்கு இதெல்லாம் வேணாமா, போய் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணின்னு இருப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லி விட்டுட்டான். எத்தனையோ முறை கேட்டால் அவனும் சொல்லலை. நானும் பல பேர்கிட்ட கேட்குறேங்க, ஒருத்தரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இதை தொடங்குறதுன்னு ஒருத்தரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் முழிக்கிறேன், ஆண்டவரே, யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் யூடியூப்பில் பேசுன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு ஆளை காட்டுங்கப்பா அப்படின்னு ஆண்டுபட்டியே ஜெபம் பண்ணுக்கிறேன். போயிடுச்சுங்க, ஒரு வருஷம் கிட்ட போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோ வச்சு நடத்து ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒருத்தர் வச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், அவருக்கு இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு. அவரும் இதுமா இந்த லைட்டெல்லாம் வைக்கணும் இப்படி அப்படின்னு எதுவும் சொல்கிறாரு கண்டி. ஆனால் முன்னாடி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஆஃபீஸாண்ட போய் 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 ஒரு மாதமாக போய்க்கின்னு வந்துனுக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸாடியும் போய் உட்காந்து கேட்குறேன், அப்பவும் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் யூடியூப் தொடங்கணும்பா, ஆண்டவர் பேச சொல்லிக்கிறாரு, என்ன சரி யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒருத்தருடைய அட்ரஸை ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அவர் இந்த மாதிரி தான் யூடியூப் நடத்துகிறாரு, நம்ம கிறிஸ்துவர் தான், நீங்கள் கேளுங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னார். சரின்னு சொல்லி அவருடைய நம்பரை வாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன பண்ணார், ஃபோன் எடுத்து பேசினார். பேசிட்டு சரிம்மா நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை கற்றுக்கிறதுக்கு நாங்களாம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணுனாக்கா சும்மாலாம் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னப்பா சொல்கிறீங்கனாக்கா, இல்லை நீங்கள் ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டினாக்கா எப்படி யூடியூப் தொடங்குதுன்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சரி, எவ்வளோப்பா கேட்குறீங்கனாக்கா 10,000 கேட்டாருங்க. யூடியூப்பை சொல்லி கொடுக்குறதுக்கு 10,000 கேட்டார். சரி, என்ன பண்ணுறது? சரி வாப்பா, கற்றுக் கொடுக்குறாரு, கற்றுக்கினா போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு
சரி வாப்பான்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், அம்மா ஒரேடியாக சொல்லி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சொல்லுப்பா, நான் பிடிச்சிக்குவேன், கற்றுக் கொடுத்தா நான் பிடிச்சிக்குவேன்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து டைப்பிங் எல்லாம் படிச்சிருக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நான் சீக்கிரம் பிடிச்சிக்குவேன், நீங்கள் சொல்லி கொடுப்பா. நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்காது, நான் கொஞ்சமாக தான் சொல்லி கொடுப்பேன். சரி சொல்கிறாரு, சரி வாங்கப்பான்னு வந்தார். எங்கள் வீட்டுக்கார போய் கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வந்த பிறகு நான் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சு லேப்டாப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். லேப்டாப்பு, கேமரா என்னென்ன வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்டு கிட்டெல்லாம் வேணும்னாங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கார சொன்னார் இதெல்லாம் வாங்கணுன்னு, எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டுங்க. என்ன தலைப்பு டைட்டில் உங்கள் சேனலுக்கு என்ன நீங்கள் பேர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அதையும் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுவும் ஜபம் பண்ணி தான் ஆண்டவர் அந்த பேரை கொடுத்தாரு, இந்த பேரை நீ வை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இமெயிலெல்லாம் இருக்குது என்கிட்ட, ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, தலைப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், சேனலுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அவர் வந்தார். நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறீங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த லேப்டாப்பு, இந்த கேமரா ஸ்டாண்டுங்க, ஃபோனு, இந்த ஒயரு, லைட்டு இதெல்லாம் கொண்டு வந்து அவர் முன்னாடியே வச்சுட்டோங்க. அவர் பாட்டு சேரில் உட்காந்துட்டு அந்த லேப்டாப் வச்சு என்னென்னவோ தட்டுறாருங்க. அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பா, நீங்கள் இருமா சொல்லி கொடுக்குற இருன்னாங்க. இல்லைப்பா எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். சரி நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி பாடுகளின் பாதை அப்படின்னு தான்ப்பா பேர் வைக்கணும்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், உடனே அந்த பேரை டைப் பண்ணிட்டார். அப்புறம் இமெயில் கேட்டார், இமெயிலும் கொடுத்துட்டேன். இவ்வளோதாங்க. தலைப்பை வந்து அவர் டைப் பண்ணி வச்சார், இமெயிலை டைப் பண்ணிட்டார். டைப் பண்ணிவிட்டு என் சேர் போட்டு கேமரா ஸ்டாண்ட் அங்கே வச்சுட்டு, இப்போ நீங்கள் பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. நீங்கள் என்ன செய்தி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினேன், பைபிளை பற்றி தான் பேசினேன். அப்புறமேட்டு இது போதாது அப்படின்னாரு. சரிப்பா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ப்பா, எப்படி பேசுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இந்த ரூமெல்லாம் வந்து காற்றெல்லாம் வரக்கூடாது, சவுண்டெல்லாம் வரக்கூடாது, இதுக்கு வந்து எல்லாமே போட்டு அடைக்கணும், இதுக்கு 1.5 லட்சம் செலவாகணாது, இந்த எதோ போட்டு அடித்து காற்று வராத மாதிரி பண்ண ஸ்டுடியோ மாதிரி பண்ணணுன்றார் அவர். இது 1.5 லட்சம் தேவை அப்படின்னாரு. 1.5 லட்சமா அப்படின்னு, ஆமாம்மா அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா முதல் நீங்கள் இது எனக்கு சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் நம்ம பேசிக்கலாம், முதல் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, முதல் தலைப்பை அவர் டைப் பண்ணார், அந்த இமெயிலை வந்து டைப் பண்ணார். அவ்வளோதாங்க. வச்சுட்டு, சரிம்மா எனக்கு நேரம் அதில் போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து, நாளைக்கு நான் வரேன், இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி, சரி நீங்கள் பேசின அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் வேலையே முடிக்கலையாப்பா, எனக்கு எதுவுமே இன்னும் நீங்கள் சொல்லி கொடுக்கலையே, நீங்கள் வந்து அமௌண்ட்டு கேட்குறீங்களே எப்படிப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பேசிட்டீங்க இல்லையா, நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாரு. சரி என்ன நம்மளும் வாயை விட்டுட்டேன் இல்லையா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நான் போயிட்டு ஒரு 3000 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். சரிப்பா மிச்சம் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் கொடுக்குறேன். இல்லை எங்களுக்கு 3 இன்ஸ்டாலாக நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 3000 முதல் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாருங்க. எனக்கு மனசு, எங்கள் வீட்டுக்காரங்கிறாரு, நானும் இருக்கிறேன், எனக்கு மனசு ரொம்ப பெஜாராக இருக்குது. என்ன இது ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையே, ஒன்றுமே சொல்லி கொடுக்காது, இவர் 3000 வாங்கிட்டு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 2வது அவரை நான் கூப்பிடல, 2வது நான் அவரை கூப்பிடல. அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஆளுக்கிட்டையெல்லாம் கேட்குறேன்.
கேமராமேனுக்கு எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அவங்ககிட்டயெல்லாம் நான் கேட்குறேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிம்மா நான் அப்புறம் வரமான்னு சொல்லிட்டு போயிடுறேன். எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பேஜாராகுதுங்க. இது அதுன்னு 1 வருஷக்கிட்ட ஓடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் பையன் எங்கள் மருமாவோ வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா நீ கம்ப்யூட்டர் பற்றியெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்ச ஆளு தான், உனக்கு தெரியும் தானே, இது எப்படி தொடங்குது கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு என் மருமாவக்கிட்ட நான் கேட்டேன். எங்கள் பையன் திட்டுறான், ஏய் நீ சொல்லி கொடுக்காத அவங்களுக்கு அப்படின்றான், நீ எதுவும் அவங்களுக்கு சொல்லாதன்றான். சரின்னு சொல்லி இல்லைம்மா நீ வா நீ வந்து சொல்லி கொடு அப்படின்னு சொன்னேன். அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா தலைப்பு இருக்குது, இமெயில் இருக்குது. அந்த முதல்ல வந்தார் பற்றியா, அவர் வந்து நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாரு. அதை எடுக்க என்னால் அவளாலையும் முடியல. சரின்னு சொல்லிட்டு ஏதோ நம்பர் போட்டு அவங்க ஃபோன் நம்பரை இந்த என்னுடைய ஃபோனில் போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பரை யாருதுமான்னு கேட்டு எங்கள் மருமக, நான் சொன்னேன் இது என்னுடைய நம்பர் கிடையாதுமா, அந்த இன்னொருத்தர் வந்தார கற்றுக் கொடுக்குன்னு அவர் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரி நீ அழிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இமெயிலு அந்த தலைப்பு மொத்தத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு திரும்ப அவள் வந்து தலைப்பை அந்த டைட்டிலை மட்டும் அப்படியே விட்டுட்டா, மீதியெல்லாம் எடுத்துட்டா, பாஸ்வேர்டு எல்லாமே கழிச்சிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு. அது கூட எங்கள் மருமக சொல்லி கொடுத்து என் பையன்கிட்ட வானா, இந்த வயசானனால அவங்களுக்கு இது தேவை கிடையாது, அவங்க பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கட்டும், இன்னத்துக்கு இந்த வேலை அவங்களுக்கு வேணாம், நீ சொல்லி கொடுக்காதுன்னு என் பையன் என் மருமகளை திட்டுறான். அவளும் பயந்துக்குன்னு அரைவரையா கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டா. சரி சொல்லி அவள் சொல்லி கொடுத்ததை நான் பிக்கப் பண்ணிக்கணுங்க. பிக்கப் பண்ணிக்கின்னு அவங்க போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2022 வருஷம் 23 24 ஆமாம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4 மணிக்கு நான் இங்கே உட்காந்து எங்கள் மருமக சொல்லி கொடுத்த மாதிரியே நான் கேமராலாம் இந்த வீடியோலாம் எடுத்துட்டேன். சரி எடிட்டிங் பண்ணணும், தலைப்பெல்லாம் கொண்டு வரணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் செய்யறதுக்கு இப்போ 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு தொடங்கினேன். வெடிகாலம் 3 மணி வரைக்கும் உட்காந்து அத்தை ட்ரை பண்ணினே இருக்கிறேன். எடிட்டிங் கொடுத்தேன். அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டு இருந்தோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்லோட் பண்ண போனால் வேறு எதையும் பட்டன் பிடிச்சி அழுத்திட்டேன். மொத்தம் புதுசு போயிடுச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க, வீடியோ எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. வெடிகாலம் 3 மணி. எனக்கு அழமாட்டாத துக்கம். என்னாண்டவரே, இந்த இந்த ஃபோனை கையில் பிடிச்சி பண்ணி இந்த கை இதெல்லாம் வீங்கி போச்சுங்க. கை வேற வலிக்குது. சரின்னு சொல்லிட்டு இது நம்மளால முடியாது போல இருக்குது, யாருமே நம்மளுக்கு சரியாக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுக்கிறதுக்கு போயிட்டேன். உட்காந்திங்கன்னே கட்டில் மேலே உட்காந்துனே துக்கமாக இருக்குது எனக்கு. இது ரொம்ப கஷ்டமான வேலை போல் இருக்குது, இது நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் யூடியூப்பில் தொடங்கி நீ பேசுன்னு சொல்லிட்டாரே, அதனால் என்ன பண்ணுறது, நம்ம விட்டுடலாம் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. அதை அப்படியே நினச்சிட்டு படுத்துட்டுங்க, அவ்வளோதான் நம்மளால் முடியாது அப்படின்னு படுத்துட்டுங்க. சரின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு தானே வெடிகாலம் படுத்தேன். 4 மணிக்கு முந்தின நாள் 4 மணிக்கு சாயங்காலம் தொடங்கி வெடிகாலம் 3 மணி வரைக்கும் இதை நான் செஞ்சுருக்கிறேன்னா இல்லை போய் படுத்துட்டேன். மணி வெடிகாலம் 10 மணி வரைக்கும் படுத்தாச்சு. எழுந்து அப்புறமேட்டு ப்ரஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காந்து சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண பிறகு வீடியோ வந்துடுச்சுங்க.
யூடியூப்பில் வெளியே வந்துடுச்சு. ஓஹோ சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அதை செய்ய ஆரம்பிச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆரம்பத்தில் பேஜ் மொத்தம் அப்படியே தான் டைப் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஏற்கனவே டைப் ரைட்டிங் வந்து லோயர் ஹையர் 2 முடிச்சிருக்கிறேங்க. இங்கிலீஷில், தமிழ் தெரியாது, இங்கிலீஷில். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து அச்சு கோக்குற வேலை, கம்பாஸ்டராக வேலை செஞ்சுருக்கிறேன். எப்படி அச்சு கோக்கணும், எப்படி பேஜெல்லாம் மேக்கப் பண்ணணும், எப்படி எழுத்துக்களை எடுக்கணும், எப்படி எழுத்துக்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற வேலையை ப்ரெஸ்ஸில் நான் வேலை செஞ்சுருக்கிறேம்மா. ஏன்னா எங்களுக்கு ப்ரெஸ் இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலை எனக்கு தெரியுமா, கம்பாஸ்டர் வேலை எனக்கு தெரியும். அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த கம்பாஸ்டர் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் எடிட்டிங்கா. ஓஹோ இதுதான் எடிட்டிங் சொல்கிறாங்களா, ஏற்கனவே இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா பயிற்சி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பேஜ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு தெரியலமா. அப்படியே ஒட்டுமொத்தம் ஒரே லைனாக வந்து எனக்கு பேஜ் வந்து பிரித்து பண்ணுறதுக்கு தெரியல. எந்தெந்த பட்டன் எப்படி எடுத்தணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஒன்றொன்னா அழுத்தி எங்கே என்ன ஏதுன்னு அத்துப்படி ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட நானே தான் எல்லாமே கேமராவில் வீடியோ எடுக்கிறதுலேருந்து, டிஸ்கிரிப்ஷனில் அந்த எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து, அப்லோட் பண்ணி வெளியிற வரைக்கும் A to Z வரைக்கும் நான் தான் செய்கிறேன். எல்லா செட்டிங்கும் நான் தான் செய்கிறேன். வீட்டிலிருந்து தான் செய்கிறேன். வெளியே எங்கெல்லாம் பார்த்தா போக முடியாது. என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது ஆண்டவர். என்னால் ஊழி செய்ய முடியலையே, இந்த மாதிரி நடக்க முடியாத மாதிரி எனக்கு ஆயிடுச்சே. அப்படி நான் என்ன செய்வேன்? இவ்வளோ சத்தியத்தை எனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறீங்களே, திடீர்னு நான் மறிச்சிட்டாக்கா என்னோட தானே அந்த சத்தியமெல்லாம் வந்துடும். அதனால் என்ன பிரயோஜனம்? என்னை நீங்கள் கேள்வி கேட்பீங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஆண்டவரை கேட்கும்போது தான், வானத்தை நோக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த விஷயத்த சொன்னார், நீ யூடியூப் தொடங்கி பேசணும். இந்த யூடியூப்பை கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு பாருங்க. எத்தனையோ பேர்கிட்ட கேட்குறேங்க, நான் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எங்கள் மருமாவை வந்து பெரியவங்க ஓரலாக தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆழமாக கூட சொல்லி கொடுக்கல, ஓரலாக சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் நானே உட்காந்து ஒவ்வொன்றா ஏன்னா ஏற்கனவே நான் கம்பாஸ்டர் வேலை செஞ்சுருக்கேன் இல்லையா, அத்தை வச்சு நான் அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு பட்டனுக்கு என்னென்ன வேலை செய்யுதுன்னு நானே கற்றுக்கிட்டேங்க எல்லாமே. ஸோ இப்படித்தான் நான் யூடியூப்பு தொடங்கணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யூடியூப்பை தொடங்கி அதில் நீ பேசு அப்படின்னு சொன்னதுனால தான் யூடியூப்பை நான் தொடங்கணுங்க. யூடியூப்பில் நான் செய்தியை கொடுத்துட்டு வரேன். 2022 நான் சத்தியத்தை பேசிட்டு வரேன். முக்கியமாக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றி நான் பேசுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் இருந்து இது வரைக்கும் 20ஆவது அதிகாரம் பாதி வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னும் 20ஆவது அதிகாரத்தில் பாதி இருக்குது, 21, 22 இருக்குதுங்க. தொடர்ச்சியாக நான் பேசிட்டு வரேங்க. 22, 23, 24, இந்த 25 ஆயிடுச்சுங்க. இந்த 4 வருஷமா ஒவ்வொரு வசனமா வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் நான் பேசிட்டு வரேங்க. இப்போதான் ரீசெண்டாக வந்து நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜை பற்றி ஆண்டவர் பேசினார். அது கூட இல்லாட்டி நான் அது கூட பேசியிருக்க மாட்டேங்க. ஆண்டவர் பேச சொன்னார். இன்னொரு குடும்பத்தை பற்றி இன்னொருத்தரை பற்றி போய் எனக்கு பேச பிடிக்காதுங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதுனால நான் பேசுகிறேன். ஸோ இப்படி தாங்க நான் யூடியூப் இப்படி தான் தொடங்கினேன். இப்படி அந்த 3000 வாங்கிட்டு போனார் பற்றியா, யார் தெரியுமா? கிறிஸ்தவர் தான். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இதில் வந்து இப்படி பேசினா பணம் சம்பாதிக்கலாம்,
அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் தொடங்குது எப்படி அப்படின்றத டைப் பண்ண பிறகு அதெல்லாம் விஷயம் வருது. ஓஹோ, இந்த காரணத்துக்காக தான் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை, சத்தியத்தை தானே நம்ம எடுத்து சொல்ல போறோம், இதுக்கு யாருமே துணை செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வேதனையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதுல பணம் வருது போல இருக்குது, அதனாலதான் யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவரே எல்லா காரியத்தை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை யூடியூப் மூலிமா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேங்க. இப்படி தான் நான் யூடியூப் தொடங்குதுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து பெண்கள் வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு சொல்லியிருக்கிறாருங்க.